அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செங்கல்பட்டு அரசு நர்சிங் கல்லூரி மாணவர்கள் தாடி வளர்க்க கல்லூரி நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தாடியை மழிக்க வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் வற்புறுத்தியதாகவும் அந்த மாணவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். நர்சிங் பயிலும் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். தாடியை மழித்தால்தான் தேர்வு எழுத அனுமதி என கல்லூரி நிர்வாகம் வற்புறுத்தியதாக மாணவர்கள் அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். என்ன விவரம் பாலா? ராதா, செங்கல்பட்டு நர்சிங் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கட்டாயம் தாடி வளர்க்கக்கூடாது, தாடியை எடுக்க வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் வற்புறுத்துவதாக ஜம்மு காஷ்மீர் மாணவர் சங்கத்தினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். குறிப்பாக செங்கல்பட்டு நர்சிங் கல்லூரியில் மட்டும் 16க்கும் மேற்பட்ட ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் படித்து வருகின்றனர். அந்த இளைஞர்கள் அனைவரும் பொதுவாகவே தாடி வளர்ப்பார்கள். எனவே அந்த தாடியை கட்டாயம் எடுக்க வேண்டும். எடுத்தால்தான் கல்வி நிறுவனத்தில் உள்ள சம்பந்தமான, அதாவது லேபுக்குள்ள நுழைகிறது, தேர்வு எழுதுறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுத்தப்படுவார்கள் என கல்லூரி நிர்வாகம் வற்புறுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஜம்மு காஷ்மீர் மாணவர் சங்கத்தினர் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து அவர்கள் விளக்கமான ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மட்டுமல்லாமல் நமது சமூகத்தில் உள்ள பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மைக்கான தனிப்பட்ட சுதந்திரம் போன்றவற்றை கேள்வி எழுப்புகிறது என தெரிவித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட தோட்டத்திற்கான உரிமை மற்றும் தாடியை வளர்ப்பதற்கான அனைத்து உரிமைகள், சுதந்திரம் இந்தியாவில் இருப்பதாகவும் எந்த ஒரு மாணவரும் இத்தகைய பாகுபாட்டிற்கு உட்படுத்தக்கூடாது என்றும் கல்வியை அணுகுவதற்கு அவர்களுக்கான நம்பிக்கை மற்றும் நடைமுறையை ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு தெரிவிக்கின்றனர். இந்த அப்பட்டமான அடிப்படை மனித உரிமை மீறலுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் என்கின்ற முறையில் உடனடியாக தலையிட்டு தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்வதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அனைத்து மாணவர்களின் கண்ணியம் மற்றும் உரிமைகள், பின்னணி போன்றவற்றை பொருட்படுத்தாமல் இது போன்ற பாதுகாப்பற்ற நடவடிக்கைகள் எப்போதும் எடுக்கக்கூடாது என அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக செங்கல்பட்டு நர்சிங் கல்லூரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்த விதமான விளக்கமும் இதுவரை அளிக்கவில்லை. ராதா, ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பொறுத்தவரை அவர்களுடைய இயல்பான ஒரு வழக்கம் என்னவென்றால் அவர்கள் உடல் மொழியில தாடி வளர்ப்பது, மீசை வளர்ப்பது போன்றவை இருக்கும். கட்டாயம் தாடியை எடுக்க வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்காங்க. இதற்காக மாணவர் சங்கத்தினம் முதலமைச்சரிடம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.